இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பின் நிமித்தமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அநேகர் சிலுவைக்கு கிறிஸ்துவுக்கு பகைஞராக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் அது ஒரு மேன்மையான காரியம். ஆகவே தான் கர்த்தராகிய ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பிலிப்பியருக்கு எழுதினதான ஒரு காரியத்தை சிந்திக்கப் போகிறோம். பிலிப்பியன் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோமானால், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு விரோதமாய் நடக்கிறவர்களை தேவன் பகைஞன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இதிலே நாம் பார்க்கும் பொழுது யார் பகைஞராக இருக்கிறார், சிலுவைக்கு பகைஞர்கள் யார் யார் என்பதை தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிற காரியத்தை குறித்து நாம் அறிகிறோம். ரோமர் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் தன் ஜீவியத்தை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் பொழுது அவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பாவ சரீரம் சிலுவையில் அறையப்பட்டாலே ஒழிய நாம் தேவனை சுமக்க முடியாது, தேவனுடைய காரியத்தை நாம் சிந்திக்க முடியாது. ஆகவே தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், இனி எப்படிப்பட்டதாம், நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். நம்முடைய பழைய சுபாவங்கள் மாற்றப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, சிலுவையில் அறையப்பட்ட எந்த மனிதனும் தன் சுய சாபத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் சிலுவை அவனுக்குள்ளே அமைந்திருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையே, நாம் பழைய பாவத்துக்கு போக முடியாது. நம்முடைய பழைய பாவ சரீரம் ஒழிக்கப்பட்டு போய்விட்டது. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான சரீரத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய பாவத்தின் சிந்தனைகள், பாவத்தின் சுபாவங்கள், பாவத்தில் எழும்பப்படுகிற மாம்ச சிந்தனைகளை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடினாலே நானும் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். பழைய எண்ணங்கள் மறைந்து போய்விட்டது. தேவன் கொடுத்த அந்த மகிமையான காரியத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து வைத்திருக்கிறோம். நம்முடைய சுபாவங்கள் சிலுவையில் அறையப்படாவிட்டால் நீ ஒரு புதிய வாழ்க்கையை காண முடியாது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையே, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்வார், அவர்கள் பகைஞராக இருக்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்துக்கு பகன், தேவனுடைய வார்த்தைகள் பகனாக இருப்பதை குறித்து வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய சுபாவம் மாறி இருக்கிறதா? தேவனை அறிந்திருக்கிற நீ நானும் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா? இன்றைக்கு சொல்ல முடியும், கர்த்தாவே, நீ சிலுவையில் அறையப்பட்டபடினாலே ஆண்டவரே, அந்த சரீரத்தை, அந்த மாம்சத்தில் இல்லாத ஒரு மகிமையான சரீரத்தின் சுபாவங்களை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை, நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். பாவ சரீரமாக இருக்கிற இந்த சரீரம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, இந்த அதிகால வேளையில் நம்முடைய பாவ சரீரம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறதா? சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா? நம்முடைய சிந்தனைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறோமா? இந்த காலை வேளையில் சொல்லுவோம், கர்த்தாவே, எங்களுடைய பாவ சரீரம் இந்த உலகத்திலிருந்து இருக்கிற நாட்கள்லாம் அது மேலே எழும்பாதபடிக்கு நம்முடைய சிலுவின் இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்து எங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் உருவாக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கேட்போம். தெய்வன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். தெய்வன் தாமே நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. எங்கள் கிருபையும் இரக்கமும்
மாறாத அன்பும் அல்ல எங்கள் நல்ல தகப்பனே. கர்த்தாவை சிலுவுக்கு பகைஞராக இருக்கிற அநேகரை பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதும் சில சுபாவங்களிலே சில பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிற அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவை நீர் அவர்களை நேசித்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர், உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவை நாங்கள் இந்த உலகத்திலே பாவ சரீரமாக்கிய ஆண்டவருடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்தப்பட்டவர்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். புதிய கிருபைகளை தாரும் கர்த்தாவே. நீரே நல்லவரும் வல்லவரும் மகா இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தை கனப்படுத்துங்க, பாதுகாத்தும் தேவோட கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு தாமே எங்களோடு கூர்ந்து கர்த்தாவை வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை கனப்படுத்தி நம்மையோட வருகை வரைக்கும் பாதுகாத்துக் கொள்வாராக, ஆமென்.